தீபாவளியை ஒட்டி தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவில் மக்கள் வெளியூர்களுக்கு சென்றதால் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, வாலாஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வெறிசோடின. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, விவரங்கள். வணக்கம். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட உள்ள நிலையில் சென்னை வாசிகள் கடந்த 16ஆம் தேதி முதலே சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல ஆரம்பித்து விட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக அண்ணா சாலை, மெரினா கடற்கரை சாலை, வாலாஜா சாலை என சென்னையின் முக்கிய சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம், வாகன ஓட்டிகளின் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் தற்பொழுது சென்னையே வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சென்றுள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சென்னையில் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை அலுவலகம் செல்லக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சாலையில் பயணிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காணப்பட்ட முக்கியமான சாலைகள் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் இன்றும் சிலர் ஊர்களுக்கு செல்ல உள்ளதால் நாளை இதைவிட குறைந்த மக்களே சாலையில் காணப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போல் சென்னையில் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினாலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பயணமானது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுகிறது. சொந்த ஊர்களுக்கு சென்று உள்ளவர்கள் பெரும்பாலுமானோர் அரசு பஸ்கள், ரயில்கள் மற்றும் ஆம்னி பஸ்களில் புறப்பட்டு சென்றுள்ளதால் பெரும்பாலான வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும் சென்னையில் வசிக்கக்கூடிய மக்களின் வரத்து மிகவும் குறைந்துள்ளது. சென்னை வாசிகள் தீபாவளி கொண்டாட உள்ள சொந்த ஊர்கள் சென்றுள்ளதால் அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சார்பிலும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல் கார்களில் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளவர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி கணக்குப்படி 23,000க்கும் மேற்பட்டோர் கார்களில் மட்டும் பயணித்திருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சிறப்பு ரயில்களின் மூலம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளதாகவும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்துகளை பயணித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆம்னி பேருந்துகள் மூலம் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சென்னையின் முக்கியமான சாலைகள் அனைத்துமே வெறிச்சோடி காணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.